ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங். நாங்கள் எங்களுடைய கடந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக தர்க்க சுற்றுகளை வடிவமைத்தலை பார்த்து கொண்டு வரோம் இல்லையா? தர்க்க சுற்று வடிவமைத்தல்ல 20வது பயிற்சி ஹோம்ஒர்க்காகவும் அதனோடு சேர்த்து சில பயிற்சிகளையும் நான் தந்திருந்தேன் இல்லையா? இன்னைக்கு ஆடியோ வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்காண்டு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. ரைட். இப்போ நாங்கள் என்னுடைய 20வது பயிற்சிக்கு வரோம். சரியா? 20வது பயிற்சியை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு ஆடியோ வீடியோ கிளியரா? ரைட். இப்போ நான் என்னுடைய 20வது பயிற்சிக்கு வருகின்றேன். இல்லை, எங்களுக்கு ஏ நொட் எடுக்கும் இல்லையா? இது நிறைய அடிப்படைகளை செய்யலாம். இப்போ நான் பெஸ்ட் வே இப்படி செய்வது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதில் ஏ எடுக்கன், பி எடுக்கன், சி எடுக்கும் இல்லையா? ஏ பார் வேணுமெண்டா ஏயினூடாக நொட்டை நான் அனுப்புகிறேன். பியின் அனுப்புகிறேன். எங்களுக்கு சியையும் அனுப்புகிறோம் இல்லையா? இது நோர் கேட்டினூடாக முதல்ல ஓ கேட்டினூடாக அனுப்புகிறேன். அனுப்பின உடனே எனக்கு இன்னரிக்கக்கூடிய துண்டு நெஞ்சிடும் எனக்கு வந்துடும். அடுத்தது ஏ சக பி பார் சக சிக்கு வாரம் இல்லையா? அப்போ நான் அடுத்த பார்ட் எனக்கு ஏ வேணும். இதில் பி பார் எங்களுக்கு வேணும், சி வேணும் இல்லையா? இவரை நான் நோரின் ஓவினூடாக அனுப்பணும். அடுத்தது எனக்கு ஏ பார் வேணுமெண்டா நான் ஏயிலிருந்து என்ன எடுக்க போகிறேன்? ஜாயிண்ட் எடுக்க. எனக்கு பி பார் வேணும் என்று சொன்னால் பியில் இருந்து ஜாயிண்ட் எடுக்க. இரண்டையும் என்ன செய்கிறேன்? ஓவினூடாக அனுப்புகிறேன். இப்போ நான் இந்த ரெண்டையும் எதனூடாக அனுப்ப போகிறேன்? நண்டினூடாக அனுப்புகிறேன். இப்போ நான் இந்த ரெண்டையும் ஓவினூடாக அனுப்புகிறேன். சரியா? அனுப்பினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னரிக்கக்கூடிய விளைவு கிடைக்கும் இல்லையா? இப்போ நான் அடுத்த ஆளுக்கு வாரன், எங்களோட ஹோம்ஒர்க்குக்கு வாரம் இல்லையா? ஹோம்ஒர்க் என்ன தந்திருந்தேன்? 21 தந்திருந்தேன்ல. அப்போ நான் ஹோம்ஒர்க்கோட முதலாவது ஆளுக்கு வாரன். எனக்கு எஃப் 21ல 21 ஏ எக்ஸோர் பி. அப்போ நான் ஏ எடுக்கன், இவரை எக்ஸோரினூடாக அனுப்புகிறோம். ஏ பி. இப்போ நான் ஏயை எடுக்கன், பியை எடுத்து நோரினூடாக அனுப்புகிறோம். அனுப்பி ரெண்டையும் எதனூடாக அனுப்புகிறோம்? எண்டினூடாக அனுப்புகிறோம். 22க்கு வாரம். இது ஏ எக்ஸோர் பி சிலா. அப்போ நான் இதில் ஏயை எடுக்கன், இதில் பியை எடுக்கன், சி எடுக்கல. அப்போ எனக்கு ஏ பி சி. அப்போ நான் ஏ எக்ஸோர் பிக்கு வாரன். ஏ எக்ஸோர் பி
சி எடுக்க என் கேட்டினூடாக அனுப்பணும். அடுத்தது ஏபி எடுக்கும்ல, ஏ பி இரண்டையும் நன்கேட்டினூடாக அனுப்புகிறோம். வளை கொண்டு இருக்கணும்ல. இது ரெண்டையும் என்ன செய்கிறேன், ஓ கேட்டினூடாக அனுப்பணும். அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும், எஃப் கிடைக்கும் இல்லையா. இப்போ நான் 23க்கு வரேன். 23 ஏ எக்ஸோர் பி இல்ல. அப்போ எங்களுக்கு ஏபி எடுத்துட்டோம், சி இதில் ஏ எக்ஸோர் பி எடுக்க ஏ எக்ஸ் நோருக்கு வரும் இல்லையா. எக்ஸ் நோர் சி எக்ஸோர் பி இரண்டையும் எக்ஸோரினூடாக அனுப்பும். இப்போ இன்னைக்கு ஏ பிளஸ் நோர் பாருக்கு வரும். ஏ நோர். இப்போ நான் சியை எடுத்து என் பண்ணுறோம். விளைவை என்ன செய்கிறேன், ஓவுக்கு உண்டாகும். எனக்கு எஃப் வரும். சரியா. இப்போ நான் 24க்கு வாரம் இல்லையா. 24வது உங்களோட இருந்தா பாச போடுங்க. ரைட். 24வது ஏக்கு வாரம், பி சி. அப்போ இன்னைக்கு ஏ இதில் பி எக்ஸோர் சி. இதை நான் என்ன செய்கிறேன், என் கேட்டினூடாக அனுப்புகிறேன். அடுத்தது ஏ எக்ஸோர் பி வேணும். பி எக்ஸோர் சியை நான் ஏ எடுக்கேன். அதுக்கு பிறகு இன்னைக்கு பி ரெண்டையும் நான் எக்ஸோர் பண்ணுறேன். ரெண்டையும் என்ன செய்கிறேன், ஓ கேட்டினூடாக அனுப்புகிறேன். சரியா. அடுத்த ஆளுக்கு வாரம் 25வது 25வது ஏ பி சி. ஏ பிளஸ் பி, ஏஓ பி சியை என்ன செய்கிறேன், எக்ஸோர் பண்ணுறோம். சரியா. அப்போ இந்த துண்டு எனக்கு வந்துட்டு இவன் நான் ஏ எக்ஸோர் பிக்கு வரும். ஏ எக்ஸோர் பி. இப்போ நான் சி நோட் எடுக்கல, சி நோட் ரெண்டையும் ஓவினூடாக அனுப்புகிறோம்ல. அனுப்பி ரெண்டையும் என்ன செய்கிறேன், என் கேட்டினூடாக அனுப்புகிறேன். அப்போ இவர் எனக்கு எஃப், இவரும் எனக்கு எஃப். இவங்களுக்கு மொத்தம் அதில் 4 5 பயிற்சி 20வதையும் நாங்கள் சேர்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 6 பயிற்சிகள்ல. இன்றைய பாடத்தில் இன்று பார்த்தது 6ல. 20 2 4 5 6க்கு உங்களோட எத்தனைன்னு சொல்லுங்க. 6 தானே நினைக்கலா. சயனா 3 2 5 3 6.
யாரு வரல? மிஸ்ஸிங் ஃபஹ்மா இல்லையா? நசாஹா. தர்ஷிந்தன். ரைட். இப்போ நான் என்னுடைய அடுத்த பாடுக்கு மூவ் ஆகும். அடுத்த பாடம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் என்ன பார்த்துட்டோம்னு சொன்னால், என்னுடைய அஹ், தர்க்க சுற்றுக்களை வரைஞ்சிட்டோம். என்னத்தை வரைஞ்சிட்டோம்? தர்க்க சுற்றுகளை வரைஞ்சிட்டோம். அடுத்த பாட்டு நாங்கள் மூவ் ஆகிறோம் என்னன்னு கேட்டால், என்னுடைய உண்மை அட்டவணைகளை நாங்கள் வரைய போகிறோம். அப்போ தர்க்க சுற்றுகள் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மை அட்டவணைகள். அப்போ வளமையை போல என்ன செய்கிறேன்? நான் முதலாவது செஞ்சு காட்டுறேன். என்னது முதலாவது? எங்களுக்கு ஏ பார் பி. இப்போ முதலாவது எங்களுக்கு ஏ பார் பி வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பார் பி. அப்போ ஏ பார் பியை நான் செய்கிறேன். முதலாவது ஏ பார் பி. அப்போ எஃப் சமன் ஏ பார் இன்டு பி. இப்போ உங்களுக்கு தெரியும் என்னுடைய இரண்டு உள்ளீடு ஏயும் பியும் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளீடுல. அப்போ இரண்டு உள்ளீடுன்னா நாங்கள் எப்படி போடுவோம்? இப்போ நீங்கள் இதை இரண்டின் பூஜ்ஜியம் அப்படி என்று பார்த்தால் இரண்டின் பூஜ்ஜியம் ஒன்று. ஆகவே ஒரு பூஜ்ஜியம் ஒரு ஒன்று கொடுப்போம்ல. அடுத்தது ரெண்டின் ஒன்றுண்டால் இரண்டு. ஆகவே இரண்டு பூஜ்ஜியம் அதுபோல இரண்டு ஒன்றுகள் வரும்ல. இன்னும் ஒன்று வந்தா சி வருமாக இருந்தா எங்களுக்கு ரெண்டின் ரெண்டு வரும்ல. ரெண்டின் ரெண்டுண்டா நாலு. ஆகவே நாலு பூஜ்ஜியங்களும் எங்களுக்கு நாலு ஒன்றுகளும் வரும். இந்த எட்டு பெறுமதிக்கு ஏபியினுடைய அந்த பெட்டர்னை நாம் ரிப்பீட் பண்ணுறோம். எப்படி? பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரிப்பீட் பண்ணுறோம். சரியானே? இது மூணு உள்ளீடாக இருந்தால். நாலாக இருந்தால் ரெண்டின் மூணு எட்டு 16 வரும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இவரை நாலு உள்ளீடுன்றபடியால் நான் நாலோட இந்த உண்மை அட்டவணையின் பெறுமதியை நிறுத்துறேன். சரியா? அப்போ எங்களுக்கு என்ன வருது? ஏபி. அடுத்தது எனக்கு என்ன வேணும்னு கேட்டால் ஏ பார் ஒன். அப்போ நான் ஏ பார் எடுக்கேன். ஏ பார் உங்களுக்கு தெரியும். ஏ பூஜ்ஜியம்ண்டா ஏ பார் உண்டு. ஏ பூஜ்ஜியம்ண்டா ஏ பார் உண்டு. ஏ ஒன்றுண்டா ஏ பார் பூஜ்ஜியம். ஏ ஒன்றுண்டா எங்களுக்கு ஏ பார் பூஜ்ஜியம். இப்போ அடுத்தது எனக்கு என்ன வேணும் என்று சொன்னால் ஏ பார் இன்டு பி எங்களுக்கு வேணும். இப்போ நான் என்ன செய்யணும்? இது ரெண்டையும் எந்த இயக்கத்துக்கு உட்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியும் எந்த இயக்கம் இரண்டும் ஒன்றுவாக இருந்தால்தான் விளைவு உண்டு. இரண்டில் ஒன்று பூஜ்ஜியமானால் வரவிளைவு பூஜ்ஜியமாக இருக்கும். அப்போ எந்த இயக்கத்தில் எண்ட் ஆபரேஷனில் இரண்டும் ஒன்றுவாக இருந்தால் விளைவு ஒன்றுவாக இருக்கும். சரியானே? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இவரை இதுக்குள்ளே காட்டலாம். பின்வருமாறு இவரை காட்டலாம். சரியா? ரிப்பீட் பண்ணுறேன். ஏபி எடுக்கம். இது இன்று போட்டாலும் இன்று போடாட்டியும், அதாவது ஏ டாட் பி போட்டாலும் ஏபி என்று போட்டாலும் பெருக்கமாகத்தான் கொள்ளப்படும். அவனைக்கு ஏ பார் எடுக்கன். ஏ பூஜ்ஜியம் உண்டா ஏ பார் உண்டு. ஏ ஒன்றுண்டால் பூஜ்ஜியம். அப்போ என்ன செய்கிறேன்? பூஜ்ஜியத்தை உண்டாக்குறேன். ஒன்று பூஜ்ஜியமாக்குறோம். பிறகு என்ன செய்கிறோம்? இரண்டினுடைய பெருக்கமாக எங்களுக்கு காட்டப்படுதுல. அப்போ ரெண்டின் பெருக்கம் எங்களுக்கு வருகின்ற பொழுது இரண்டும் ஒன்று ஆகிறதா தான் விளைவு ஒன்று. இரண்டில் ஏதாவது ஒன்று பூஜ்ஜியம் உண்டா விளைவு பூஜ்ஜியமாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நான் முதலாவதை காட்டிட்டேன்ல. இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டால் இரண்டாவது. அப்போ முதலாவதை நோட் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டாவதை செய்ய தொடங்கலாம். நான் ஒவ்வொரு ட்ரூத் டேபிளுக்கும் 2 மினிட்ஸ் டைம் எத்தார். எவ்வளோ நேரம்? 2 மினிட்ஸ் டைம். சரி போல ரெண்டாவதா உங்களோட சரி வரட்டும் பிழை வரட்டும், அது ரெண்டாவது.
நீங்க முதலாவது என்ன செய்யணும், இவரை உங்களோட செல்ஃபுக்கு நீங்க செய்ய தொடங்கணும். அதான் மெயின். உங்களோட செல்ஃபுக்கும் நீங்க வேற தொடங்குவீங்களாக இருந்தால் மட்டும் நான் என்ன எடுக்கலாம், ஸ்கோர் எடுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் தரமாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் இப்ப நீங்க வேற என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப நான் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு நேரம் தாரும், ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஒன்று நான் தாரேன். சரியா? முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் இரண்டாவதுக்கு வரல. இந்த அலகை பொறுத்த வரையில தியரின்ற ஒன்று இதுல இல்லை. இப்ப நாம் என்ன படிக்கிறதோட உங்களோட பாடம் என்ன செய்யும், முடிவுக்கு வரும். அப்ப நீங்க இதுக்கு பிறகு இதுல படிக்கணும்டா பயிற்சி மட்டும்தான் இதுல நீங்க செஞ்சு பார்க்கறதுக்கு இருக்கும். சரியே? அப்ப நீங்க படிக்க கொள்ள என்னோட அப்படியோ ஃபாலோ அப் பண்ணி வருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லேசாக இருக்கும் எல்லாம். சரியா? இப்ப நீங்க எஃப் சமன் ஏ பார் இன்டு பி பார்ல. அப்ப நாங்க என்ன செய்யறோம்,
இதில் ஏ பாரை எடுக்க போகிறோம்ல. ஏ எடுக்கன், பி எடுக்கன். இதில் ஏ பார் பி பாருக்கு வாரம்ல. இதில் எங்களுக்கு ஏ பார் இன்டு பி பார் எங்களுக்கு வரப்போகும். அப்போ நான் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஏ பார் எடுத்தோம்டா ஏ பூஜ்ஜியம்டா ஏ பார் ஒன்று. இது ஒன்றுண்டா எனக்கு பூஜ்ஜியம். பி பூஜ்ஜியம் என்றால் பி பார் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் என்றால் ஒன்று ஒன்று என்றால் பூஜ்ஜியம். அப்போ ஏயினுடைய விளைவின் நிரப்பு பூஜ்ஜியம் என்றால் ஏ பாருக்கு ஒன்றும், பியில பூஜ்ஜியம் என்றால் பி பாருக்கு ஒன்றும் வரும். இப்போ இது ரெண்டையும் தான் என்ன செய்ய போறீங்க? என் இயக்கத்தினூடாக அனுப்ப போறீங்க. அப்போ அனுப்பினா ரெண்டும் ஒன்றாக இருக்கக்குள்ள விளைவு ஒன்று, இரண்டில் ஒன்று பூஜ்ஜியமாக இருக்கக்குள்ள விளைவு என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். அப்ப பெருக்கத்தின் விளைவினை எங்களுக்கு தரும்ல. அப்படி இருந்தா என்ன செய்யுங்க? பாச போடலாம். போட்டுட்டு நீங்க அடுத்த ஆளுக்கு மூவ் ஆகலாம். அப்ப நான் ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யறேன்? ஒவ்வொரு 2 மினிட்ஸ் தரேன். நீங்க என்ன செய்யலாம்? அதில் இது மூன்றாவது பயிற்சிக்கு மூவ் பண்ணலாம். சரியா? கரெக்ஷன் ஜீராக்கள் செய்யலாம், மத்தாக்கள் அப்படியே மூவ் பண்ணலாம். ரைட். இப்ப நான் மூணாவதுக்கு வரேன். சரியா? மூணாவது நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு எஃப் சமன் ஏ பார் சக பி. இப்ப எங்களுக்கு ஏ எடுக்கம், பி எடுக்கம். இதுல ஏ பார் எடுக்கன். இதுல எங்களுக்கு ஏ பார் சக பி. இப்ப இன்னைக்கு வளமையை போல பெறுமதியை கொடுக்கல. ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். இப்ப நீங்க எது ரெண்டையும் எடுக்கணும்? இப்ப நீங்க எடுக்கணும், இது ரெண்டையும் தான் நீங்க எடுக்கணும். இந்த ரெண்டையும் தான் நீங்க ஓ இயக்கத்துக்கு எடுக்கணும்.
ஓ இயக்கத்தை எடுப்பீங்க என்று சொன்னால் இரண்டும் பூஜ்ஜியமாக இருந்தால் மட்டும்தான் விளைவு பூஜ்ஜியம். இரண்டில் ஒன்றோ அல்லது இரண்டும் ஒன்றாக இருந்தால் விளைவு ஒன்று. அப்ப இரண்டும் பூஜ்ஜியமாக இருந்தால் விளைவு என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். இரண்டில் ஒன்று அல்லது இரண்டும் ஒன்றாக இருந்தால், இப்ப இதுல பூஜ்ஜியம் ஒன்றுண்டா எங்களுக்கு ஒன்று. அப்ப ரெண்டும் பூஜ்ஜியமாக இருக்கக்குள்ள மட்டும்தான் விளைவு பூஜ்ஜியம். மற்ற எல்லா சந்தர்ப்பங்களும் விளைவு ஒன்றாக எங்களுக்கு வரும். சரியா? இப்ப எங்களுக்கு நாலாவதுக்கு வாரம் இல்லையா? இருந்தா பாச போட்டுக் கொள்ளுங்க. நாலாவதுக்கு வாரம். இப்ப நான் 2 மினிட்ஸ் அவருக்கும் டைம் போடுறேன். ஸ்டார்ட். ரைட். இப்ப நாங்க அடுத்த ஆளுக்கு வரோம். என்ன? நாலாவது. எங்களுக்கு எஃப் சமன் ஏ பார் சக பி பார்ல. இதுல ஏ பி எனக்கு ஏ பார் பி பார் எஃப்க்கு வரும். இப்ப எனக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று. ஏ பார் என்றால் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். பி பார் என்றால் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம். இப்ப நாங்க இவரை கொண்டு வந்து சேர்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒன்றுண்டால் வருவிளைவு ஒன்று. இரண்டும் பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய இடத்தில் மட்டும்தான் விளைவு பூஜ்ஜியமாக இருக்கும். இரண்டில் ஒன்று வரக்கூடிய இடத்தில விளைவு என்னவாக இருக்கும்? எங்களுக்கு ஒன்று இருக்கும். இரண்டில் ஒன்று ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்துல விளைவு எங்களுக்கு என்னவாக இருக்கும்? ஒன்றாக இருக்கும். சரியா? இருந்தால் பாச போட்டுக் கொள்ளுங்க. கரெக்ஷனை செஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது அஞ்சாவதுக்கு நீங்க மூவ் பண்ணலாம். சரியா? அஞ்சாவதுக்கு
நான் டைமை 2.5 ஆக்குறேன். சரியா? முடிஞ்சதா? ரைட். இப்போ நான் அஞ்சாவதுக்கு வரேன்ல. அஞ்சாவது என்ன செய்யறேன்னு சொன்னால் ஏ பி. இப்போ நான் நேரடியாக எது எடுக்கன்னு கேட்டால் ஏ பார் பி எடுக்க. இப்போ நான் பி பார் எடுக்கன், எனக்கு எஃப்க்கு வா. அப்போ நான் முந்தி செஞ்சதை விட இப்போ கொஞ்சம் என்ன செய்யறேன், அட்வான்ஸாக ஒரு படி மேலே வா. என்னது? முந்தி ஏ பாருக்கும் பி பாருக்கும் தனிய ஏய பிய எடுத்து தான் நான் செஞ்சேன் இல்லையா? இப்ப நான் என்ன செய்யறேன்னு கேட்டால் ஏ பார் பி எடுக்க போறேன். எப்படி ஏ பார் பி எடுக்கிறது பாருங்க. எண்ட் வருதுல, ஏ பார் எண்ட் பி. இப்ப எண்ட் வரணும் என்று சொன்னால், எண்ட் வரணும் என்று சொன்னால் எண்ட் வந்தா இந்த ஏ பார் இல்லது பி இரண்டில் ஏதாவது ஒன்று பூஜ்ஜியமாக இருந்தால் விளைவு பூஜ்ஜியமாக இருக்கும். இப்ப பி எடுங்களன், பி பூஜ்ஜியமாக வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ஏ பார் பி பூஜ்ஜியமாக இருக்கும். ஏ பார் பி எங்களுக்கு பி பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய இடத்திலே எல்லாம் ஏ பார் பி பூஜ்ஜியமாக இருக்கும். என்றால் பெருக்கமே. அப்ப பெருக்கத்தில ஏ பாரோ பியோ இரண்டில் ஒன்று பூஜ்ஜியம் வந்தால் விளைவு பூஜ்ஜியம். இப்ப ஏ ஒன்றாக இருக்கக்கூடிய இடமெல்லாம், ஏ ஒன்றாக இருக்கக்கூடிய இடமெல்லாம் ஏ பார் என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். அப்ப ஏ ஒன்றாக இருக்கக்கூடியது கடைசி ரெண்டும் தான் ஏ ஒன்று.
அப்ப அந்த இடங்கள்ல ஏ பார் என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். ஏ பார் பூஜ்ஜியம் என்றா ஏ பார் பி என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். அவங்களுக்கு இதுக்கு என்ன வரும் என்று கேட்டால் ஒன்று வரும். ஏ பூஜ்ஜியம் என்றா அப்ப நீங்க ஒவ்வொன்றா போடணும்ன்ற அவசியம் இல்லை. இப்ப நான் பி பூஜ்ஜியம் என்றா பி பார் ஒன்று ஒன்று எனக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். இப்ப இந்த ரெண்டையும் நீங்க எடுப்பீங்கன்னு கேட்டால் இதுல ஓ கேட் வரும். இதுல ஓ கேட்ல இரண்டில் ஏதாவது ஒன்று ஒன்றுண்டால் விளைவு எங்களுக்கு என்னவாக இருக்கும்? ஒன்றாக இருக்கும். இது பூஜ்ஜியம். ஆம், ஓம் ஓம். எல்லா இடத்துக்கும் கிளைமேட் அப்செட்டை தான் இருக்குது. அட்டன் பண்ற கஷ்டம் இருக்குதா? கவரேஜ் இஷ்யூக்கள் இருக்குதா? Right. அப்ப நான் அடுத்த ஆளுக்கு என்ன செய்கிறேன்? 2.5. நீங்க ஆறாவதுக்கு மூவ் பண்ணலாம். சரியா? ரைட். ஓகே ஓகே ஓகே. ரைட், கண்டினியூ. என்ன செய்யும்? 15 சி எத்தனையாவது? 15. ரைட். ஓகே ஓகே, இருக்கட்டும் இருக்கட்டும். நான் பாப்போம் என்ன. கடைசிக்கு வரக்குள்ள பார்ப்போம். சரியா சாமி? ரைட். ஓகே. இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வாங்க. சரியா? இப்ப உங்களுக்கு டைம் வேணும்னு சொன்னா எனக்கு சொல்லணுமா? இப்ப நான் உங்களை நேரடியாக பார்த்துக்கிறீங்களே. அப்ப நான் என்ன செய்வேன்? ஒரு எக்ஸ்பெக்டட், ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தை தான் என்ன செய்வேன்? இவ்விடத்தை நான் போடுவேன். அப்போ உங்களுக்கு டைம் வேணும்னு சொன்னா எனக்கு சொல்லலாம். நான் ஒரு 2.5 3 2 3.5 மாற்றலாம். சரியா? முக்கியம், எல்லாரும் செய்யணும், எல்லாரும் கரெக்ட் பண்ணணும். நான் ரிப்பீட் பண்றேன். இதுல ஓஎல்ஐசிடி செஞ்சாக்கள் இருப்பீங்க. அவங்களுக்கு சம்டைம் கொஞ்சம் வேகமாக முடியலாம். எனக்கு டாக்கட் இதை ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்கூடிய ஆக்கள் தான் எனக்கு டாக்கட்.
சரியே. அவ எல்லாரும் இதை விளங்கி எடுக்கணும் என்று சொன்னா, நான் இதை லேட்டாக செய்யக்கூடிய, இதை ஃபர்ஸ்ட் டைம் கற்கக்கூடிய ஆளோட சேர்ந்து தான் நான் என்ன செய்வேன், என்ற பாடத்தை கொண்டு போவேன். இந்த அலகுக்கு பிறகு ஓயலும் இல்லை, எல்லாரும் 10ஆம் ஆண்டு சிலபஸ் எல்லாம் முடியுது இந்திய பாடத்தோட. இதுக்கு பிறகு அட்வான்ஸ் லெவலுக்கான பாட் தான் தொடங்கும். அப்ப எல்லாரும் ஈக்குவலா இருவீங்க. சரியா? இப்ப நான் 5ஆவதுக்கு வாரம் 6ஆவது எங்களுக்கு ஏபி, இதில் எங்களுக்கு ஏ பார் பி, அடுத்தது ஏ பி பார் எஃப். இப்ப இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 0 0 1 1 0 1 0 1. இப்ப ബി എ ബാർ ബിയില് இரண்டில் ஒன்று பூஜ்ஜியம் என்றால் இன்னரிக்கக்கூடிய ஏ பார் பியில் ரெண்டில் ஒன்று பூஜ்ஜியம்டா விளைவு பூஜ்ஜியம். அப்போ பி பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய இடங்களில் எங்களுக்கு பூஜ்ஜியம். ஏ ஒன்றுண்டா ஏ பார் பூஜ்ஜியம், ஏ ஒன்றுண்டா ஏ பார் பூஜ்ஜியம். அப்போ எங்களுக்கு பூஜ்ஜியம். எங்களுக்கு மற்ற எல்லாம் என்னவாக வரும்? ஒன்றாக வரும். அடுத்தது ஏ பூஜ்ஜியம், அப்போ எங்களுக்கு பூஜ்ஜியம். பி ஒன்றுண்டா பி பார் பூஜ்ஜியம். ஏ பூஜ்ஜியமாக இருக்கிற இடத்துல ஏ பார் பி எனக்கு பூஜ்ஜியம். பி ஒன்றுண்டா பி பார் பூஜ்ஜியம். இதில் எனக்கு ஒன்று. இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த ரெண்டையும் ஓ இயக்கத்துக்கு உட்படுத்துறோம்ல. உட்படுத்துவமாக இருந்தால் எனக்கு ஒன்று, இது ஒன்று. இந்த ரெண்டும் பூஜ்ஜியம் என்றால் பூஜ்ஜியம், இரண்டும் பூஜ்ஜியம் என்றால் மாத்திரம் பூஜ்ஜியம். அப்ப எங்களுக்கு எப்படி காட்டப்படும் என்று கேட்டால் எங்களுக்கு பின்வருமாறு காட்டப்படும்ல. இப்ப நான் 7ஆவதுக்கு வாரம். அப்ப நான் நேரடியாக என்ன செஞ்சேன்? விளைவு எடுத்தோம்ல. அப்ப நீங்க எடுக்கணும் ஏ பார் பி, ஏபி பார்ல எது பூஜ்ஜியமாயிருக்குன்னு எடுத்தீங்கன்னா சரி.
இப்ப நாங்கள் ஏழாவதுக்கு வரோம் இல்லையா? ஏழாவது எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு எஃப் சமன் ஏ பார் சக பி இன்டு பி பார்லா. அப்ப இதுல வாக்கம் ஏபி, நான் ஏ பார் சக பிக்கு வாரன், பி பார் எடுக்கன், இதோட எஃப்க்கு வாரம்ல. அப்ப பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று, பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று. இதுல ஏ பார் பி என்று சொன்னா இன்டு வருமாக இருந்தால் இந்த ரெண்டில ஏதாவது ஒன்று பூஜ்ஜியமாக இருந்தால் விளைவு பூஜ்ஜியம். ஆனால் பிளஸ் வருமாக இருந்தால் ஓ இயக்கம் எங்களுக்கு வருமாக இருந்தால் ஓ இயக்கம் எங்களுக்கு வருமாக இருந்தால் இரண்டில் ஏதாவது ஒன்று ஒன்று ஆக இருந்தால் விளைவு ஒன்றாக இருக்கும். இப்ப நீங்க பி ஒன்று ஆக இருந்தால் எங்களுக்கு இது ஒன்றாக இருக்கும். பி ஒன்றுண்டா ஏ சக பிக்கு சக வருகின்ற பொழுது ரெண்டில ஏதாவது ஒன்று ஒன்றாக இருந்தால் விளைவு ஒன்று. இப்ப எங்களுக்கு தெரியும் ஏ பூஜ்ஜியம் என்றா ஏ பார் ஒன்று, ஏ பூஜ்ஜியம் என்றா ஏ பார் ஒன்று. அப்ப ஏ பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏ பார் ஒன்றாக இருக்கும். ஆகவே ஏ பார் சகபி ஒன்றாக இருக்கும். இவர் எங்களுக்கு பூஜ்ஜியமாக இருப்பார். இப்ப பி பாருக்கு வாரம். பி பூஜ்ஜியம் என்றா பி பார் ஒன்று, ஒன்றுண்டால் பூஜ்ஜியம், ஒன்று பூஜ்ஜியம். இப்ப இது ரெண்டையும் என்ன செய்யறோம்? என்கேட்டினூடாக அனுப்புறோம். அப்ப இரண்டில் ஒன்று ஒன்றாக இருக்கக்குள்ள, இரண்டில் ஒன்று பூஜ்ஜியமாக இருக்கக்குள்ள விளைவு பூஜ்ஜியம். இரண்டும் ஒன்றாக இருக்கக்குள்ளதான் இது எங்களுக்கு ஒன்றாக இருக்கும். மற்றதெல்லாம் எங்களுக்கு என்னவாக இருக்கும் என்றால் பூஜ்ஜியமாக இருக்கும். சரி, இப்ப நாங்க இவரை பின்வருமாறு என்ன செய்யலாம்? நாங்கள் காட்டலாம். அடுத்த ஆளுக்கு மூவ் பண்ணலாம். எட்டாவது.
ரைட். இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வரேன் இல்லையா? அடுத்தது எட்டாவதுங்களுக்கு என்ன வருது? இதுல ஏ பார் சக பி, ஏ சக பி பார். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இதுல ஏய எடுக்கன், பிய எடுக்கன், ஏ பார் சக பி, ஏ சக பி பாருக்கு வாரன் எஃப். இப்ப இதுல ஏ பார் பி எடுத்தீங்கன்னா ஏ பார் சக பி இதுல ஏதாவது ஒன்று ஒன்றுண்டா விளைவு ஒன்றாக இருக்கும். ஏ பார் சக பியில ஏதாவது ஒன்று ஒன்றுண்டா விளைவு எனக்கு ஒன்றாக இருக்கும். ஏ பார் பூஜ்ஜியம் உண்டா ஏ ஒன்றாக இருக்கும். இவர் பூஜ்ஜியமாக இருப்பார். இப்ப ஏ இது ரெண்டும் ஒன்று இல்லையா? அப்படின்னால் ஏ சக பி பார்ல இது ஒன்றாக இருக்கும். அப்ப சக வருகின்ற பொழுது இரண்டில் ஏதாவது ஒன்று ஒன்றாக இருக்குமாக இருந்தால் விளைவு எனக்கு என்னவாக இருக்கும்? ஒன்றாக இருக்கும். இவனுக்கு பி பூஜ்ஜியம் உண்டா பி பார் ஒன்று, இது மாத்திரம் எனக்கு பூஜ்ஜியமாக இருக்கும். இப்ப இது ரெண்டையும் என்ன செய்ய போறோம்? எந்த இயக்கத்துக்கு உட்படுத்துறோம். அவனுக்கு ஒன்றும் ஒன்றும் ஒன்று வரும். எங்களுக்கு இது பூஜ்ஜியம் வரும், இது ஒன்று வரும், இது பூஜ்ஜியம் வரும்ல. அப்ப எங்களுக்கு இது ரெண்டும் எங்களுக்கு என்னவாக வரும் என்று சொன்னால் பின்வரும் விளைவை எங்களுக்கு தரும்ல. அப்ப இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் எங்களுக்கு விளைவாக வருவார். அப்ப அதுல ஏபி ஏ பார் சக பி ஏ சக பி பார் எஃப் ஒன்று ஒன்று இறுதி மட்டும்தான். அவ ரெண்டும் ஒன்றாக இருக்கக்குள்ளதான் விளைவு ஒன்றாக இருக்கும்ல. இவரை நீங்க என்ன செய்யலாம்? நோட் பண்ணி கொள்ளலாம். இப்ப நீங்க 9க்கு மூவ் பண்ணலாம்.
ரைட். இப்ப நான் 9க்கு வாரம்ல. 9 எடுத்தீங்கன்னு சொன்னால் 9 எங்களுக்கு எஃப் சமன் ஏபி முழுவதின் பார் சக பி பார்லா. அவங்களுக்கு ஏய எடுக்கன் பிய எடுக்கன். இப்ப ஏபி முழுவதின் பார் வேணுமெண்டா ஏபி எனக்கு வேணும். ஏபி என்னுடைய நிரப்பாகத்தான் எங்களுக்கு என்ன இருக்கும்? ஏபி முழுவதின் பார் இருக்கும். நல்ல மனதில் வைங்க. ஏ பார எடுத்து பி பார எடுத்து பெருக்கி வாரது ஏபி முழுவதின் பார் இல்லை. ஏபி முழுவதின் பாருங்கிறது ஏ பாரையோ பி பாரையோ எடுத்து ரெண்டையும் பெருக்கின வாரது ஏபி முழுவதின் பார் இல்லை. ஏபி முழுவதின் பாருங்கிறது ஏபியை எடுத்து நொட்கேட்டினூடாக அல்லது நன்கேட்டினூடாக ஏபி அனுப்புகின்ற பொழுது கிடைக்கக்கூடியதான் ஏபி முழுவதின் பார். எங்களுக்கு இங்கே பி பார் வருங்களா. இப்போ 0 0 1 1 0 1 0 1. இப்போ ஏபிண்டா எங்களுக்கு ரெண்டின் பெருக்கமாக வரும்ல. அப்ப ரெண்டும் ஒன்றா இருந்தால் மட்டும் விளைவு ஒன்று. முழுவதின் பார் எங்களுக்கு 1 1 1 0 வரும்ல. பி பாரை சொன்னோம்டா எங்களுக்கு பி 0 பி பார் 1 எனக்கு 1 0 வரும். இரண்டும் ஓ கேட்டுக்கு வருதுல. ஓண்டா எனக்கு ரெண்டும் பூஜ்ஜியமாக இருக்கக்குள்ள மட்டும் விளைவு 0. இரண்டில் ஒன்று ஒன்றாக இருந்தால் விளைவு என்னவாக இருக்கும்? எனக்கு உண்டாக இருக்கும். சரியா? அப்ப எனக்கு இவர் விளைவாக என்ன செய்வார்? கிடைக்கக்கூடியதாக எங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்யலாம்? என்னுடைய 10க்கு மூவ் பண்ணலாம். சரியா?
முடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு முடியாட்டி மெசேஜோட தாங்க. நீங்க முடிஞ்சதுக்கு பிறகுதான் நான் செஞ்சு காட்டுவேன். ரைட். இப்ப நான் அடுத்த பாடுக்கு மூவார். அடுத்த பாடம் நாங்க பார்க்கலாம். 10வது. எஃப் சமன் ஏ பார் சக பி முழுவதின் பார் இன்டு ஏ சக பி பார் முழுவதின் பார்ல. அப்ப அதில் இன்னைக்கு ஏ வருகுது, பி வருகுது. இதில் இன்னைக்கு ஏ பார் சக பியை எடுக்கணும். அதுக்கு பிறகு ஏ பார் சக பி முழுவதின் பாரை எடுக்கணும். எனக்கு ஏ சக பி பாரை எடுக்கணும். அதுக்கு பிறகு முழுவதின் பாரை எடுக்கணும். சாரி, ஏ சக பி, அதுக்கு பிறகு ஏ சக பி பார் முழுவதின் பார்ல எஃப்க்கு வரும். 0 0 1 1 0 1 0 1. இப்ப ஏ சக ஏ பார் சக பி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ஒன்றாக இருந்தால் விளைவு உண்டு. அப்ப பி ஒன்று வார இடமெல்லாம் உண்டு. ஏ 0 ஏ பார் உண்டு. அப்ப எனக்கு வரும் மாத்திரம் 0 நிரப்பு 0 0 1 0. அப்ப ஏ பார் சக பி ஒன்று வந்தா ஏ பார் சக பி எங்களுக்கு 0 வரும். இப்ப எனக்கு ஏ சக பி எனக்கு ஏ இரண்டு ஒன்றுண்டபடியால இது ரெண்டும் எங்களுக்கு என்னவாக இருக்கும்? ஒன்றாக இருக்கும்ல. பி 0 பி பார் ஒன்று, மற்றது எங்களுக்கு 0. அதில் நிரப்பு 0 1 0 1 0. ஏ ஏ சக பி பார் ஒன்று வார இடமெல்லாம் 0 வரும். இப்ப இது ரெண்டையும் என்ன செய்யறோம்னு கேட்டா நாங்க எந்த இயக்கத்தினூடாக அனுப்புறோம்ல. அவ ரெண்டையும் எந்த இயக்கத்தினூடாக அனுப்புகின்ற பொழுது எங்களுக்கு என்ன விளைவு கிடைக்கும்? எல்லாம் எங்களுக்கு 0 வரும்ல. ஏன்? அங்க ரெண்டும் ஒன்றாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. ரெண்டும் ஒன்று ஆக வரக்கூடிய வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. அதனால எங்களுக்கு எல்லாம் என்ன வரும் என்று கேட்டால் 0 வரும். எல்லாம் எங்களுக்கு 0 வரும். சரியா? இப்ப 11 12 நாம கிளாஸ்ல வச்சு செய்வோம். சரியா? இல்லை ஹோம்ஒர்க்கை நீங்கள் ட்ரை கொடுக்குறண்டா கொடுக்கலாம். 11க்கு எப்படி உண்மை அட்டவணை வரும் என்று சொன்னால் 11க்கு ஏ பி சி என்று சொன்னால் எனக்கு 4 பூஜ்ஜியங்களும் என்ன வரும்? 4 ஒன்றுகளும் வரும். சரியா? 4 பூஜ்ஜியங்களும் 4 ஒன்றுகளும் எங்களுக்கு வரும். 0 0 1 1 0 0 1 1 பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இப்படித்தான் வரும். ஏன்? இப்ப நான் உங்களுக்கு முந்தி காட்டினேன். என்ன முந்தி காட்டினேன்? இல்லை நாங்க 2 0 1. ஆகவே ஒரு பூஜ்ஜியம் ஒரு ஒன்று எங்களுக்கு வரும். பி 3 இன்புட்ஸ், 3 இன்புட்ஸ் எங்களுக்கு வரும். அவனைக்கு 2 சொன்னால் எங்களுக்கு 2 1 2 வரும். ஆகவே 2 0 2 1 எங்களுக்கு வரும். அப்ப எங்களுக்கு 3 உள்ளீடுகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பின்வருமாறு காட்டப்படும். இது 2 என்றால் எங்களுக்கு 4. ஆகவே 4 பூஜ்ஜியமும் 4 ஒன்றுகளுமாக எங்களுக்கு வரும். இந்த 8ஐயும் நாங்கள் என்ன செய்யணும்? இங்கு சமப்படுத்தணும்ல. 1 1 0 1 0 1 0 1. அப்ப இதை அடிப்படையாக கொண்டு 11 15 அவ்வளவும் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? ஹோம்ஒர்க்காக இருக்கும். நாளைய பாடத்தில் அவரை நாங்கள் பார்ப்போம். சரியா? இத்துடன் எங்களுடைய இன்றைய பாடத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் நைட்.